அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 23 பங்குனி 9 திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம். அதாவது முருக பகவானுக்குரிய மிக முக்கியமான வழிபாடு நாளான கார்த்திகை விரதம் கொண்டாடப்படுகிற நாள் தான் இந்த மார்ச் 23 திங்கட்கிழமை. கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த கார்த்திகை விரதம். முக்கியமாக இந்த வேண்டுதலை நம்ம இந்த கார்த்திகை நட்சத்திர நாள்லையும் சஷ்டி திதி நாளில் கூட ஆரம்பிக்கிறது நல்லது. புதுசாக வீடு கட்டுற யோகம் கிடைக்கிறதுக்கும், திருமணம் கைகூடி வர்றதுக்கும், குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும், கை நிறைய சம்பளம் வாங்குகிற நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும், நம்ம நினைத்த வேலை நமக்கு கிடைக்கிறதுக்கும், தோஷங்கள் நீங்கிறதுக்கும் முக்கியமாக வழிபடக்கூடிய முக்கியமான நாள் தான் இந்த கார்த்திகை நட்சத்திர நாள், முருகனுக்குரிய இந்த கார்த்திகை விரதம். நம்ம இந்த கார்த்திகை தினத்தன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செய்கிறதுனால நம்ம கேட்ட அத்தனை காரியங்களும் நமக்கு கைகூடி வரும். இன்றைக்கி ஒரு 6 வெத்தலையை சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதோட காம்பை கிள்ளி வச்சுருங்க. இந்த 6 வெத்தலையும் நீங்கள் பரப்பி வச்சுருங்க. நீங்கள் கோயிலில் போடுறதா இருந்தாலும் சரி, வீட்டில் விளக்கு போடுறதா இருந்தாலும் சரி, 6 வெத்தலையிலையும் போடலாம். இல்லை ஒரு வெத்தலை தான் நான் போட போகிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு வெத்தலையிலையும் போடலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த 6 வெத்தலையில் கொஞ்சம் சந்தனம் வச்சு அடுத்ததாக குங்குமம் வச்சுக்குங்க. உங்கள்கிட்ட என்ன மலர் இருக்கோ அந்த மலரை அது மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த வெத்தலை மேலே முக்கியமாக செவ்வரளி மலர் அன்னைக்கு உங்களுக்கு கிடச்சிச்சினாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகனுக்கு உகந்த மிக முக்கியமான மலர்களில் இந்த செவ்வரளி மலரும் ஒன்று. அதுவும் சிகப்பு கலர் மலர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் முருகனுக்கு ரோஜா பூவை கூட இருக்கலாம். நீங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த வெத்தலை மேலே வச்சுடுங்க. நெய் தீபம் ஒன்று போட்டுருங்க. கண்டிப்பாக அன்றைக்கி நெய் தீபம் ஏற்றுறது அவ்வளோ ஒரு விசேஷம். நீங்கள் ஆலயத்துக்கு சென்று போட்டாலும் சரி, வீட்டில் போட்டாலும் சரி, நெய் தீபம் போடுறது மிக மிக விசேஷம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவும் என்ன விளக்கில் என்ன போடுவீங்களோ அந்த விளக்கில் கூட ஒரு தீபத்தை ஏற்றி விட்டுருங்க. இந்த தீபத்தை ஏற்றின பிறகு அதில் இந்த 6 வெத்தலையோட காம்பை கிள்ளி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த காம்பை அந்த அகல் விளக்குலையே நீங்கள் உள்ளே போட்டுடலாம். தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வெத்தலையில் உள்ள காம்பை கிள்ளிட்டு தான் நீங்கள் அதில் தீபம் ஏற்றணும். 6 வெத்தலை இருக்குது. 6 வெத்தலையிலையும் 6 தீபங்கள் ஏற்றலாமா? முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பர் 6. அதனால் 6 தீபம் ஏற்றலாமான்னா கண்டிப்பாக ஏற்றலாம். 6 நெய் தீபமாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, 6 தீபம் கூட ஏற்றலாங்க. நல்ல ஒரு விசேஷமாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு தீபம் தான் ஏற்றியிருக்கேன். நீங்கள் 6 தீபம் கூட ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. உங்களோட வேண்டுதல்களை அன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வைங்க. இதை வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் தாம்பாளத்தட்டில் கூட நீங்கள் 6 வெத்தலையும் பரப்பி வச்சு அது மேலே சந்தன குங்குமம் வச்சு பூ உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு அது மேலே நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். இல்லை கீழே நட்சத்திர கோலம் போட்டு கீழேயே பரப்பி ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போட்டு நீங்கள் இந்த 6 வெத்தலை தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதுவும் இந்த கார்த்திகை நன்னாளில் ஆரம்பிங்க. நீங்கள் வேண்டிய அத்தனை வரங்களும் கூடிய விரைவிலேயே முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நம்பிக்கையோடு இந்த கார்த்திகை தினத்தில் இந்த வெற்றிலை தீப வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 9 வாரம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல திருப்பம் உண்டாகும். 9 வாரத்துக்கு பிறகு எனக்கு நடக்கலை, நான் நிப்பாட்டிடலாமான்னா கண்டிப்பாக நிப்பாட்டாதீங்க. தொடர்ந்து இந்த கார்த்திகை தினத்தில் ஆரம்பித்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஒரு நடை தான் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கூடிய விரைவிலேயே கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் நீங்கள் வேண்டிய நல்ல காரியங்கள், அது திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறது அப்படி இருக்கட்டும், இல்லை நிறைய கடன்கள் இருக்குது தீரணும் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், உங்கள் வேண்டுதல் முருகப்பெருமானோட அருளால் வெகு விரைவிலேயே தீர்க்கப்படும். இது ஒரு சிறிய எளிய வழிபாட்டு முறை தான். நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினோம்னாவே போதும். நம்ம ஈஸியாக இந்த வழிபாட்டு முறையை நம்ம வீட்டிலே செய்யலாம். இல்லை முடிஞ்சால் ஆலயத்துக்கு போய் கூட நம்ம செஞ்சுட்டு வரலாம். அதனால் இந்த கார்த்திகை நன்னால நீங்கள் தவற விட்டுறாமல் இந்த வெத்தலை தீபத்தை போட்டு முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே முருகப்பெருமானோட அருளால் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.